ஷேர் டு ஷேர் டேக் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அனலைஸ் சீரிஸுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அனலைஸ் சீரிஸோட பழைய வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் நம்மளுடைய பழைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்மால் ரியல் பாடி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் அப்பர் ஷேடோ அண்ட் லாங் லோயர் ஷேடோ வந்து இருக்கணும். ஸோ இது மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஓப்பனுக்கு பக்கத்துலேயே இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி நமக்கு ஸ்மால் ரியல் பாடி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியல் பாடியை விட அப்பர் ஷேடோ அண்டு லோயர் ஷேடோ வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இது மாதிரி நமக்கு கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் ஒரு வடிவம் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அந்த வடிவத்துக்கு பெயர் தான் நம்ம ஸ்பின்னிங் டாப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து மார்க்கெட்டில் நமக்கு என்ன தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் புல் அண்ட் பியர் வந்து இன்டிசிஷன் மூடில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஓகேங்களா? இந்த ஸ்பின்னிங் டாப்போட ரியல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலாக இருக்கங்காட்டி இதனுடைய கலரை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்பை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்பை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனோடனே வந்து நம்ம டேரெக்டாக ட்ரேட் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பின்னிங் டாப் வந்த உடனேயுமே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஜோன்லேயோ இல்லை சப்போர்ட் ஜோன்லேயே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு எடுக்க வேணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் வேலிட், சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து இன்வேலிட். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பின்னிங் டாப்பை எப்படி அப் ட்ரெண்டில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு புல் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே நமக்கு புல் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனோன்னு என்ன அர்த்தம்? ஸோ மார்க்கெட் வந்து இன்டிசிஷன் மூடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புல் கண்ட்ரோலில் இருந்த மார்க்கெட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் பியர் வந்து நமக்கு என்ட்ரி ஆகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் பியர் என்ட்ரி ஆன உடனேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் வந்து பேனிக் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஏரியாவில் நமக்கு ஸ்மால் ரியல் பாடியில் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் அண்ட் பியர் வந்து இன்டிசிஷன் மூடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்களா, பியர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கலாங்களான்னு பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பியர் வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அதனால் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் நமக்கு கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் டாப்புக்கு அடுத்த கேண்டில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ வேல்யூ பிரேக் அவுட் ஆகி கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை ப்ரைஸ் வேல்யூ வந்து நார்மலாக எல்லோரும் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ரெசிஸ்டண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில்
ட்ரெண்டுனா என்ன, ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, சப்போர்ட் ஜோனை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஓகேங்களா. நமக்கு வந்து டார்கெட் வந்து எப்போவுமே தராது. ஓகேங்களா. ஸோ கேண்டில்ஸ்டிக்கை வச்சு நம்ம டார்கெட் வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா. இன்கேஸ் இது வந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டை வந்து டார்கெட்டாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த டவுன் ட்ரெண்டில் எப்படி ஸ்பின்னிங் டாப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு கீழே இறங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு பியர் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன ஆகுது, ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா ஸோ புல் அண்ட் பியர் வந்து இன்டிசிஷன் மூடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு புல் வந்து என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் புல் வந்து சடனாக என்ட்ரு ஆகங்காட்டி பியர் வந்து பேனிக்கில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போகலாம். அதாவது வந்து ஒன்று புல் வந்து வின் பண்ணால் புல்லோட கண்ட்ரோலில் மார்க்கெட் போகலாம், இல்லை பியர் வந்து வின் பண்ணால் பியரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நடக்கணும். ஓகேங்களா. இந்த ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறதே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லைனா ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனோனையும் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் தான். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ரீன் கேண்டில் தான். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இங்கிருந்து நம்ம மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து நமக்கு இங்கிருந்து நமக்கு மேலே தான் ஏறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் பண்ணணும். இந்த சார்ட்டில் நம்ம எங்கே என்ட்ரி ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து நமக்கு ஸ்பின்னிங் டாப் தான். ஸோ அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய புல் கேண்டில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புல்லோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ புல்லோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கிருந்து நம்ம லாங் போகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை இருக்குங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது ஸ்பின்னிங் டாப்போட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனால் இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ வேல்யூக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா. அதுவே இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்பின்னிங் டாப் ஹையை பிரேக் அவுட் பண்ணோன்னே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது சப்போர்ட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை சப்போர்ட்லேயோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி இங்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் ஜோனுக்கு கீழே தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நமக்கு என்ட்ரி மற்றும் ஸ்டாப் லாஸை மட்டும் தான் தரும். ஓகேங்களா. டார்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு கொடுக்காது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை சப்போர்ட் ஜோன்லேயோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டண்ட்டாக வந்து டார்கெட்டாக வந்து வைப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.